அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான தேதி 19/3/2024 செவ்வாய்க்கிழமை. தினசரி வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் நேற்று தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தமட்டில் ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டத்தில் 38.2 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பமானது பதிவாகியுள்ளது. அதே வேளையில் வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் உயர் அழுத்தத்தின் தாக்கம் நீடிக்கிறது. வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை மேற்கத்திய இடையூறின் தாக்கம் நீடிக்கிறது. கிழக்கு மாநிலங்களில் பீகார், ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நிலப்பகுதியில் காற்று சுழற்சி உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு 21ஆம் தேதி வரை நீடிக்கும். அதாவது கிழக்கு மாநிலமான பீகார், ஜார்க்கண்ட் பகுதியில் அடுத்த 24 மணி நேரத்தில் சுழற்சி உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகம் பொறுத்தமட்டில் இன்று அதிகாலை நேரத்தில் வட உள் மாவட்டங்களில் கூடுதல் இடங்களில் மூடு பனியும், பிற மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மூடு பனி பதிவாகி இருக்கக்கூடும். வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்தமட்டில் தமிழகம் பொறுத்தமட்டில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மேற்கு தொடர்ச்சி மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் ஆங்காங்கே லேசான மழை பதிவாகும். குறிப்பிடும்படி மழை பதிவாக வாய்ப்பு தென்படவில்லை. அதே வேளையில் புதுச்சேரி, காரைக்காலில் வறண்ட வானிலை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கேரளாவிலும் வரும் நாட்களில் பரவலாகும் மழைப்பொழிவு, அநேக மாவட்டங்களிலும் மழை பதிவாகும். வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது. தினசரி நம்முடைய அறிக்கையை கேட்க வேண்டும். மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், மகாராஷ்டிராவின் கிழக்கு பகுதி, தெலுங்கானா, ஆந்திரா, ஒடிசா, ஜார்க்கண்ட், பீகார், மேற்கு வங்கம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு பரவலாக மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், மகாராஷ்டிராவின் கிழக்கு பகுதி, தெலுங்கானா, ஆந்திரா, ஒடிசா, ஜார்க்கண்ட், பீகார், மேற்கு வங்கம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு பரவலாக மழை பதிவாகும். ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது. தினசரி கிழக்கு, வடகிழக்கு மாநிலங்களில் மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெப்பநிலை பொறுத்தமட்டில் கொங்கு மாவட்டமான தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகும் என்பதால், இன்றைய தினம் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகும் என்பதால் பொதுமக்கள் மதிய நேரத்தில் தேவையில்லாமல் வெளியே செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். அதே வேளையில் வட உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்கள் பொறுத்தமட்டில் 34 டிகிரி செல்சியஸ் முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகும். புதுச்சேரியில் 31 டிகிரி செல்சியஸ், புதுச்சேரி பொறுத்தமட்டில் 31 டிகிரி செல்சியஸ் வெப்பமும், காரைக்காலில் 30 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகும். இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை
சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன். நன்றி, வணக்கம்.